அல்லல்போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கால். ஓம் விக்னேஸ்வராய போற்றி. ஓம் நவகிரக நாயகர்களை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 1000 10,000 ஆக போகுது, 10,000 1,00,000 ஆக போகுது. அது எப்போ நடக்க போகுது, அது எப்படி நடக்க போகுது அப்படின்ற முழு விவரத்தை இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிருக சீரிடம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1 முதல் 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு கிரக நிலை இப்போ கோச்சார நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசியில் குரு மற்றும் சுக்கிர பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் பகவான், 3ஆம் இடத்துல கேது பகவான், 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 9ல் ராகு பகவான், 10ல் சனி பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ 1000 10,000 ஆக போகுது, 10,000 1,00,000 ஆக போகுது. எப்படி ஆக போகுதுங்க, எப்போ ஆக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வருகின்ற 13/8/2025 அன்று குரு பகவான், சுக்கிர பகவான் மற்றும் ராகு பகவான் இந்த 3 கிரகங்களுமே இயற்கை தனக்காரகன் எப்படின்னு சொல்லப்படுகின்ற குரு பகவானோட சாரத்தில் சஞ்சரிக்க போகிறாங்கங்க. குரு பகவான் தாங்க ஒரு நம்மளுக்கு காசு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். ஒரு ஜாதகர் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தாங்க அவங்களால காசு பணம் நல்லபடியாக சம்பாதிக்க முடியும், அதை சேர்த்து வைக்கவும் முடியுங்க. அப்படிப்பட்ட குரு பகவானோட சாரத்தில் உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி, உங்கள் ராசிக்கு நல்லதை செய்யக்கூடிய, பாக்கியத்தை செய்யக்கூடிய, அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவான் குருவோட சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. அது மாதிரி உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதிங்க குரு பகவான். அந்த குரு பகவானும் தன்னோட சுயசாரத்தில் சஞ்சரித்து அந்த குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறது, அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற ராகு பகவானும் குரு பகவானோட சாரத்தில் சஞ்சரித்து அந்த குரு பகவானின் பார்வையை பெற்றதுனால குரு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலன்கள், அற்புதமான பலன்களை வருகின்ற 13/8/2025 மேலே கொடுக்க போகிறாங்கங்க. எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் இதுவரையுமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்கங்க. ஒன்று நம்மளோட பொருளாதார நிலை மாற மாட்டேங்குது, இல்லை நம்மளோட வசதி கூட மாட்டேங்குது, இல்லை பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, இல்லை பிள்ளைகள் படிப்பில் பின்தங்கி இருக்காங்களே, இல்லைன்னா திருமணம் ஆக மாட்டேங்குது, திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, இப்படின்னு ஏதோ ஒரு வருத்தல், ஏதோ ஒரு வேண்டுதல்ன்றது கடவுள் கிட்ட நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து வச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. அது உங்களுக்கு நடக்காமலே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட வேண்டுதல் நிறைவேற போகுதுங்க. அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றதுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெறதுனால அனைத்து விதமான பாக்கியங்களுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வேலை இல்லாமல், படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் அரசு வேலை வாய்ப்போ இல்லை தனியார் துறையில் வேலை வாய்ப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது கிடைக்கும். அது மாதிரி நான் தனியார் துறையில் வேலை பார்க்குறேங்க, 10 வருஷமாக ராவும் பகலும் நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, சம்பள உயர்வுன்றது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது கூடவே சம்பள உயர்வுமே நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்குங்க. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும் பாக்கியங்கள் உங்களுக்கு நிறைவேறுங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக நான் திருமணத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு நல்ல வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமைஞ்சு உங்களை விட வசதி வாய்ப்பில் அதிகம் உள்ள ஒரு நபர் உங்களுக்கு வரன் அமைந்து திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. மேலும் திருமணமாகியுமே குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவருக்குமே குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குதுங்க. தந்தை வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. உங்கள் அப்பா தொழில் பண்ணுறாங்களோ இல்லை ஏதோ தனியார் துறையில் வேலை பார்க்குறாங்களோ அவங்களோட வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், அவங்களோட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், அவங்களுக்கு பண வரவு அதிகமாக கிடைத்து அது மூலமாக உங்களுக்கு நீங்கள் பயனடையக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்குமே இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி
பூர்வீக சொத்துக்காக நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்து எதிர்பாராத நேரத்தில் கிடைக்குங்க. ராகு பகவான்னாலே எதிர்பாராத நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு செய்வாருங்க. அவர் நல்லபடியாக நம்ம ஜாதகத்தில் இருந்தார்னா நல்ல விஷயங்களை திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து அவர் செய்வாருங்க. ஏதோ ஒரு கெட்ட கிரகத்தோட தொடர்பு, நம்மளுக்கு ஆகாத கிரகத்தோட தொடர்பில் அவர் இருந்தார்னா வச்சு செஞ்சுருவாருங்க. நம்ம எதிர்பாராத ஒரு கஷ்டத்தையுமே திடீர்னு நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். ஆனால் இப்போ மிதுன ராசிக்கு ராகு பகவான் நல்ல நிலைமையில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அற்புதமான பலன்களை உங்களுக்கு 13/8/2025 மேலே கொடுக்க போகிறாருங்க. ராகு பகவான் முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எப்படி 1000 10,000 ஆக போகுது, 10,000 1,00,000 ஆக போகுது. ராகு பகவான்னாலே மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாருங்க. ஒரு விஷயத்தை டபுள் மடங்கு ஆக்குவார். அப்போது பணம் சார்ந்த விஷயங்கள் தொடர்பில் இருக்கிறதுனால, அதாவது தனக்காரகன் குருவோட சாரத்திலையும் குருவோட பார்வையிலும் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும், டபுள் மடங்கு ஆகும். சரிங்களா? அதாவது எடுத்த உடனே நான் வந்து 10,000 வாங்குகிறேன், எனக்கு வந்து 1,00,000 கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களோட குடும்ப வருமானம் அதிகரிக்குங்க. இப்போ உங்களோட வாழ்க்கை துணை வேலை பார்க்குறாங்க, தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க மூலயமா அதிகமான பண வரவுன்றது ஏற்படும். உங்கள் பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்குமே பண வரவுன்றது ஏற்படும். இப்படி உங்களை சுற்றி உங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பண வரவுன்றதை அதிகரித்து உங்களோட குடும்ப வருமானம்ன்றது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க. அதனால் உங்களோட வசதியுமே அடுத்த படிக்கு போகுங்க. சரி, திடீர்னு பண வரவுமே ஏற்பட போகுதுங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு திடீர்னு போனஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னா, இப்போ தீபாவளி வருதுன்னா அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் போனஸ் போடுறோம் அப்படின்னு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி திடீர்னு போனஸ் வருது, இன்சென்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு வருட காலமாக வேலை பார்த்து அதற்குரிய சன்மான பணம், ஊக்கத்தொகை பணம் அப்படின்னு ஒரு இன்சென்டிவ் பணம்னு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கப்படுங்க ஒரு பணத்தொகை. அந்த மாதிரியான பணத்தொகையுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்புறம் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அரியர்ஸ் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான திடீர்னு ஒரு பணத்தொகை பண வரவு ஏற்படுறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, நான் 1500க்கே கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மானியம் பணம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதாவது அரசு சார்ந்த மானியம் ஏதாவது இது வரையுமே நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரியான அரசு சார்ந்த மானிய பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா உங்களோட பூர்வீக சொத்து திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் சில பேர்த்துக்கு இடத்தை ரொம்ப நாளாக விற்காமல் அதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு மதிப்பு கூடி அதை திடீர்னு விற்று அது மூலயமா பண வரவு கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க. இல்லைன்னா சில பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க, இதுவரையுமே சேர்த்து வைத்த அவங்களோட பணம் மெச்சூர்டாகி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு பண வரவுன்றது உங்களுக்கு ஏற்படுங்க. அதனால் கண்டிப்பாக உங்களோட மதிப்பு, மரியாதை மற்றும் சமூக ரீதியான அந்தஸ்து உங்களுக்கு உயருங்க. அந்த மதிப்பு மரியாதையுமே உங்களுக்கு கிடைக்கப்படும். தொழில் பண்ணுறவங்களுக்குமே சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. ஏன்னா குரு பகவான் ஒரு ராசிக்கு 10ஆம் அதிபதி, தொழில்காரகன். அதனால தொழில் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத வியாபாரம் நடக்குங்க. முக்கியமாக வியாபாரன்றது இதுவரையுமே நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு சேல்ஸ் ஆகும், இந்த மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் திடீர்னு வரும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான வியாபாரம் நல்லா நடந்து கை நிறைய உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதனால் தொழில் பண்ணுறவங்களுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரி, என்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு, எந்த விதமான வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன்கள், இந்த மாதிரியான அதிக பண வரவு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. அதாவது நான் வந்து ஆக்டர் ஆகணும், ஆக்ட்ரஸ் ஆகணும், சினி ஃபீல்டில் நான் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம். ஏற்கனவே இந்த சினி ஃபீல்டில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குமே சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. அது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபர் அவங்களுக்குமே நல்லா இருக்கும். மேலும் திருமணம் சார்ந்த சர்வீஸ் பண்ணுறவங்க, கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்க, பியூட்டிஷியன், இந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து மேக்கப் போடுறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, அப்புறம் இந்த சில்க் சாரீ கடைலாம் வச்சுருப்பாங்கள்ல அவங்களுக்கு, பூ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, மேலும் வாசனை பொருட்களை வந்து விற்பனை பண்ணுறவங்களுக்கு, மேலும் ஆடம்பர பொருட்கள், வசதியான பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, அப்புறம் அழகு சாதன பொருட்களை வந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. மேலும் சோஷியல் மீடியாவில் வேலை பார்ப்பாங்கள்ல, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்க, யூடியூப்பில் வீடியோஸ் போடுறவங்களுக்கு, அப்புறம் ப்ரௌசிங் சென்டர் வச்சுக்கிறவங்களுக்கு, இன்டர்நெட் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு,
வெப் டிசைனராக இருக்கிறவங்களுக்கு, வெப்சைட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு, சோஷியல் மீடியாலேயே வேலை பார்த்து சம்பாதிக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க. உங்கள் வேலையில் கண்டிப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு பண வரவுன்றதுமே அதிகரிக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களோட சம்பள உயர்வுன்றதுமே கிடைக்கும். பிள்ளைகள் வழியிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இருக்குங்க. பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். படிப்பில் அவங்க சிறந்து விளங்குவாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி அடைவாங்க, பரிசு வாங்குவாங்க. மேலும் படித்து முடிச்சிட்டாங்க, வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்புன்றது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்குங்க. அது மாதிரி திருமணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. உங்கள் குடும்ப பெண்களாலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தில் குடும்ப பெண்கள் ஏதோ வேலை பார்க்குறாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே நல்ல ஒரு வருமானம்ன்றது இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. அதனால் குடும்ப பெண்களாலையுமே உங்கள் குடும்பத்தோட பொருளாதாரம் நல்ல ஒரு உயர்வை அடையும். சரி, இப்படி நீங்கள் மிதுன ராசியாக இருக்கீங்க, நான் இந்த மாதிரி கோச்சாரத்தில் நல்ல ஒரு கிரகநிலை இருக்குது, இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு இப்படிலாம் நடக்க மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, இப்படி தான் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. சரி, ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட சுய ஜாதகத்துலையுமே சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு கிரகநிலைன்றது இருக்காதுங்க. வெறும் கோச்சார பலன் மட்டும் வச்சு நாங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது. உங்களோட சுய ஜாதகமே ஒத்துழைக்கணுங்க. அதுலேயுமே சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய நேரம் காலம்ன்றது எல்லாமே சேர்ந்து வந்தால் தான் நாங்கள் சொல்கிற பலனும் உங்களுக்கு 100க்கு ஒரு 80% நாங்கள் சொல்கிற பலன்கள் நடக்குங்க. சரி, அப்படி உங்களோட சுய ஜாதகத்துலையுமே எந்த விதமான ஒரு தசாபுத்தி நடக்கணும் அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரி, இப்போ உள்ள கிரக நிலைப்படி குரு தாங்க நல்ல நிலைமையில் உங்கள் ராசிக்கு நல்ல நிலைமையில் இருக்கார். எல்லா கிரகங்களுமே அதாவது நல்லதை உங்கள் ராசிக்கு நல்லதை செய்யக்கூடிய அந்த 5, 9 அப்படின்ற அந்த கோணாதிபதிகளோட தொடர்பு எல்லாமே குருவோட சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் மிருகசீரிடம் நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா, ஒரு 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா குரு தசைன்றது நடக்கும். குரு தசை நடந்தாலே இந்த கோச்சார பலன்களும் சேர்ந்து நான் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு 100க்கு 80% நிறைவேறதுக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, திருவாதிரை நட்சத்திரமாக இருந்து 15 வயதில் இருந்து 30 வயதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்குமே குரு தசை இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. அதனால கோச்சார பலன்களுமே உங்களுக்கு நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. சரி, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா அது குருவோட சாரங்க. குருவோட நட்சத்திர சாரத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கும் போதே குரு திசையில் தாங்க பிறப்பீங்க. ஒரு 15 வருஷம் வரையுமே இருக்கும். இப்போ நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்து 15 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் குரு தசைன்றது நடக்கும். நான் சொல்கிற பலன்களுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் நம்ம தசா புத்தியையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோச்சார பலன்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோன்னா இப்படி நம்ம ஜோதிடத்தை இந்த ஒரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் ஒரு 100க்கு 80% பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. சரி, இந்த அமைப்பு கோச்சார அமைப்புன்றது மிதுன ராசிக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதா 13/8/2025க்கு மேலே எங்கள் ராசி மிதுன ராசிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இன்னும் 4-5 ராசிக்கு இருக்குது. ஏற்கனவே 4 ராசிக்கான பதிவுகளை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னமுமே நம்ம தொடர்ந்து இதுக்கான வீடியோக்கள், இதற்கான இன்னும் ராசிகள்னு இன்னும் 2-3 ராசி இருக்குது, நம்ம அதையுமே போடுவோம். சரிங்களா, ஸோ நீங்கள் சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி.